பாரதி கண்ணம்மா 2வோட க்ரூ வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லலாம். அங்க உங்களுக்கு கிடைச்ச உறவுகள் பத்தி கண்டிப்பா பேசியே ஆவணும். எல்லாருமே லைக் எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் டைம் போறோம். இவங்க நம்மள எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? இவங்க நம்மள எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு அந்த ஒரு திங்கிங் எனக்குள்ள இருந்துட்டே இருந்தது. ஆனா, எல்லா எல்லா ஃபீமேல் ஆர்டிஸ்ட்க்கும் ஒரு ரூம் தான். எல்லாருமே ஒரே ரூம்ல தான் இருந்தோம். நீ எனக்கு இவங்க இருக்கக்கூடாது, இவங்க அப்படிலாம் யாருமே ட்ரீட் பண்ணல. எல்லாருமே ஒரு இப்போ ஃபரீனா அக்காலாம் வந்து ஸ்நாக்ஸ் கொண்டு வந்தா எனக்கு குடுப்பாங்க. "ஏய் இந்தாடி சாப்பிடுடி." அப்புறம் ஏதாவது ஆர்டர் போடுவாங்க. KFCலலாம் ஏதாவது ஷூட்டிங் டைம் அப்போ ஆர்டர் போடுவாங்க. "ஏய் வா வந்துருச்சு பார்சல் நம்ம சாப்பிடலாம்." ஸோ இந்த அளவுக்கு எல்லாரும் ஸ்பேஸ் குடுக்கும்போது, ச்சே நம்ம எல்லாம் தப்பா நெனச்சுட்டு இருந்திருக்கோமே! நேர்ல எல்லாருமே ஸ்வீட்டா தான் இருக்காங்க. ஃபரீன் அக்காலாம் வந்து டு த கோர். ஏன்னா, அவங்கள டிவில பார்த்ததுக்கும், நேர்ல பார்த்ததுக்கும் அவ்ளோ டிஃபரன்ஸஸ் இருக்கு. என்கிட்ட அவங்க "நீங்க இவ்ளோ இதா இருக்கீங்களே! உங்கள வெளியலாம் போனா யாரும் எதுவும் திட்ட மாட்டாங்களா?" அதுக்கு அவங்க ஒரு கதையே சொன்னாங்க. நார்த் சைட் ஷூட் போயிருக்காங்க. அவங்க கண்ணம்மாவ வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்துனதுக்கு, அவங்க முடியெல்லாம் புடிச்சு இழுத்து சண்டையெல்லாம் போட்டுருக்காங்களாம் அவங்க கிட்ட. பரவால்ல பட் எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்றீங்க? அதான்டி என் சக்சஸே. அப்படி அட ஆமால்ல. சூப்பர்க்கா நீங்க. லைக் ஒருத்தர்கிட்ட இருந்தும் ஒரு ஒரு விஷயத்த நம்ம வந்து கத்துக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ், சிச்சுவேஷன் அங்க கிடைச்சது.